தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85 வயசு ஆகுது. 85 வருஷம் அனுபவம் இருக்குது தாத்தாட்ட. சரி, நம்ம வில்லேஜ் சைடில் உள்ள ஒரு சில கேள்விலாம் வந்து நம்ம தாத்தாட்ட கேட்கலாம். என்ன தாத்தா? என்ன சொல்லு. சரி, ரைட்டு. இப்போ வந்துட்டு இப்போ கோயிலுக்கு கோபுரம் மேலே வந்து கலசம் இருக்குல்ல, ஆமா. அந்த கலசத்தில் வந்து என்னென்ன விதையெல்லாம் போடுவாங்க? அந்த கலசத்துல தானியம், நவதானியம் 9 தானியம் போடுவாங்க. 9 தானியம் என்னென்ன? ஆமா. வரகு, வரகு, நெல்லு, நெல்லு. கம்பு, ம். சோளம் ம். இப்படிப்பட்ட தானியமெல்லாம் ம். நிறைய போடலாம். ம். அது சரி, ஏன் வந்து அதில் வந்து தானியங்கள் வந்து போடுறாங்க? அது தானியம் விமர்சனத்துக்கு தான் தானியம் போடுறது. விமர்சனத்துக்கா? இல்ல அது வந்து வேற எதுவும் அதில் வந்து வேற ஒன்றும் இல்லை. அது போட்டு தான் கல்யாணத்துக்கு தான் வைப்பாங்க. சரி, அது போடுறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. எதுக்கு அதை போடணும்? அதை போடாமே அந்த இது கோபுரத்தை வைக்கலாம்ல மேல? நவதானியம் அவசியம் போட்டு ஆகணும்ல இல்லை. சரி, ரைட்டு. ஆ. போட்டு ஆகணுங்கிறதுக்காக தான் நவதானியம் அது எல்லாம் வந்து போட்டு எதுக்கு அப்படின்னா, ஊர்ல பஞ்சம் வந்தாலோ இல்ல எது வந்தாலோ அது சாய்க்கிறோம். அதை வந்து எடுத்து பயன்படுத்திக்கங்க. ஆமாம். அதுக்காண்டி தானே நவதானியம் போடுறது. ஆமாம் ஆமாம். நான் சொல்றது கரெக்டா இல்லையா? ஆ. இது வந்து நான் சொல்றது தப்பு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.